இதில நான் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷத்தில ஒரு சின்ன டிவைஸ்ல போட்டு எல்லாத்தையுமே வந்து தோல் உரிக்க போறேன். வாங்க இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். வெங்காயமா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம இப்படி கட்டியிலேருந்து உடைச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியான காஸ்ட் எஃபெக்டிவ் டிவைஸ் தான். இன்னைக்கு மார்க்கெட்ல வைரலா போயிட்டு இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிற மிஷின் பத்தி ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் குடுக்க போறேன். இது வந்து பிலோ 1000 தான். ஒரு 700 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. Amazonல தான் வாங்கினேன். லிங்க் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. சமயத்துல ரொம்பவே ரேட் கம்மியாவும் கிடைக்குது. சமயத்துல வந்து கொஞ்சம் ரேட் கூட போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் பீலர் மிஷின். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். உள்ள ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி முன்னாடி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாசல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மூடியும் உள்ளே வந்து வைக்கிற ஒரு சின்ன பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இஞ்சி பூண்டை அப்படியே தள்ளி தள்ளி விடுது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன க்ரூ, அதாவது ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வச்சா கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. அதே போல் அந்த இடத்துல பாருங்கள் தூக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நேருக்கு நேராக வச்சு மூடியும் ஃபிட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அசையாமல் அப்படியே நிற்கும். இதோட மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 பட்டன் தான். ஒன்று அவுட் பட்டன், இன்னொன்று வந்து ரன்னிங் பட்டன். கீழே வந்து சார்ஜிங் போட்டு நம்ம சி டைப் சார்ஜரே அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பள்ளமாட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நேருக்கு நேராக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுக்குறாங்க. அடாப்டர் வந்து வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு அடாப்டர் போட்டுக்கணும். நல்லா லென்த்தாக தான் இந்த கேபிள் இருக்குது. முதல்ல இதில் நம்ம வெங்காயம் உரிச்சிக்கலாம். வெங்காயத்தை வந்து உடச்சி போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும். ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தால் ஒரு நாள் ஃபேன் காற்றுல வச்சா அப்படியே உணர்ந்துடும். அந்த மாதிரி ஃபேன் காற்றுல வச்சு எடுத்து போட்டோம்னா நல்லா வேஸ்டேஜ் இல்லாமல் சூப்பராக வந்து உரிச்சு கொடுத்துருது. இப்போது வெங்காயத்தை நான் உள்ளே போட்டுக்கிறேன். விட்டு விட்டு இப்படி பல்ஸ் பண்ணுற மாதிரி அழுத்தி அழுத்தி எடுக்கணும். ஒரு 1 மினிட் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நமக்கே கீழே தெரியும் வெங்காயம் உறிஞ்சி வந்திருக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே வெளியே வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள் அழகாக வந்து விழுந்துருச்சு. ஏற்கனவே நான் பூண்டு உரிக்கிற மிஷின் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தோல் எல்லாம் ஒன்றாவே கலந்து கிடக்கும். நம்ம தான் பிரித்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் ரேட் ரொம்ப அதிகம். இது வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் இல்லாமல் தோலை அதுவாகவே பிரித்து கொடுத்துருது. இது கொஞ்சம் வெங்காயம் ஈரமாக இருக்குது. இன்னும் காஞ்சிருந்ததுன்னா இன்னுமே வந்து மொட்டு மொட்டாக வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உரிச்சு கொடுத்துருக்குதுன்னு. விதின் அ மினிட் வந்து உங்களுக்கு வேலையாயிடும். இப்போ நம்ம இந்த பிளேடை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து தோல் மட்டும் தனியாக நிற்கும். அப்படியே நம்ம அழகாக குப்பையில் போட்டுடலாம். கீழே எல்லாமே அப்படியே ஃபில்ட்ரான மாதிரி வந்து நின்றோம். ஸோ பாருங்கள் வெங்காயத்தோல் மட்டும் செப்பரேட்டாக வந்துருச்சு. அடுத்ததான் நான் பூண்டு போடுறேன். பூண்டும் இதே சேம் மெத்தடு தான். விட்டு விட்டு 1 மினிட் நான் வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அவுட் பட்டன் வந்து அழுத்துறேன். பூண்டெல்லாம் இப்போ வெளியே வந்து விழுது. வாவ், நிஜமாகவே சூப்பராக உளிச்சிருச்சிங்க பூண்டும். சக்ஸஸ். ஸோ நல்லா அழகாக ஒழிச்சிருக்குது. சூப்பராக ரொம்ப ரொம்ப சீக்கிரம், அதாவது 1 கிலோ பூண்டுனா கூட ரொம்ப சீக்கிரமாக உரிச்சிடலாம். சும்மா டெய்லி யூஸ்க்கு ஒரு 10 பூண்டு 20 பூண்டு நம்ம கையிலே உரிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக தேவை, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வைக்கிறோம், அந்த மாதிரி நேரங்களில் நிஜமாகவே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இப்போ இதோட குப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் தான் கலெக்ட் ஆகிருக்கும். 1 2 தோல் வந்துருக்குது. நம்ம அலசுனா அது போயிடும். இப்போ இதையுமே நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த குப்பையை எடுத்து போட்டால் போதும். ஒரு சிலர் திராட்சையெல்லாம் இதில் தோல் எடுத்து காமிச்சிருந்தாங்க வீடியோவில். நான் தக்காளி ட்ரை பண்ணலான்னு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி தான் ஒரு டைம் போட முடியும். நமக்கு தேவைப்படாது இந்த மாதிரி தோல் எடுக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் பிளான்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இதில் கூட போட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நான் 2 3 டைம் பல்ஸ் பண்ணிவிட்டு அவுட் கொடுக்குறேன். வெளியே வந்து விழும் பாருங்கள். வாவ், நிஜமாகவே தோல் சீவிருச்சு. தக்காளியில் இவ்வளோ அழகாக தோல் சீவுன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து தோல் எடுத்துருக்குது. ஒரு சில குழந்தைங்க தக்காளி சாப்பிடுவாங்க. நம்ம கத்தியில் தோல் எடுத்தால் கூட இவ்வளோ நீட்டாக எடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட தோல் மட்டும் நிற்கிது. நம்ம அப்படியே எடுத்து குப்பையில் போட்டுற வேண்டியது தான். இப்போ அடுத்ததாக நம்ம இஞ்சி ட்ரை பண்ணிடலாம். இஞ்சியை நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போடுறேன். நிறைய பேருக்கு இஞ்சி சுரண்டும் போது கண்ணில் தெரிச்சிரும். அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். பூண்டு கூட உரிச்ச பூண்டு கிடைச்சிரும், ஆனால் இஞ்சி கிடைக்காது. ஸோ அதனால் இஞ்சி மட்டும் ஒழுங்காக வந்துருச்சுன்னா நிஜமாகவே சக்ஸஸ் தான். ஸோ இப்போ துண்டு துண்டாக இஞ்சி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் பல்ஸ் பண்ணுறேன்.
நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா தான் எனக்கு தோணுது. இதில இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, ஈரமான வெங்காயம் போட முடியாது. அதேபோல கட்டி கட்டியா பூண்டு, வெங்காயம் போடக்கூடாது. ஒண்ணொண்ணா உதிரியா இருக்கிறது தான் போடணும். அத தவிர வேற எந்த மைனஸுமே நான் பார்க்கல. இப்ப இஞ்சி வந்து சுரண்டியாச்சு. இதையும் நான் அவுட் பண்றேன். வாவ்! சூப்பரா இருக்கு. நான் கூட ரொம்ப செதுக்கி செதுக்கி போட்டுருமோன்னு நெனச்சேன். ஆனா அந்த மாதிரி போடல. அதோடைய ஷேப்லாம் கூட அப்படியே தான் ரீட்டெயின் ஆயிருக்குது. பட் மேக்ஸிமம் தோல் வந்து எடுத்துருச்சு. 95% தோலே இல்ல. இப்போ இஞ்சி தோலுமே உள்ள இருக்கு பார்க்கலாம். எஸ். தோல் மட்டும் தாங்க இருக்கு. செதுக்குன இஞ்சிலாம் எதுவுமே இதில இல்ல. நல்லா இருக்கு நிஜமாவே. மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லயுமே சாப்பர் வச்சிருக்கோம். கூடவே இன்னொரு வேல்யூபிள் அடிஷன் அப்படின்னா இந்த பீலரை நான் சொல்லுவேன். பாருங்க நம்ம வந்து ரெடி பண்ணது எவ்வளோ நீட்டாக வந்து ரெடி ஆயிருக்குன்னு. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுப்பு துடைக்க, ஃப்ரிட்ஜ் துடைக்க, கதவு துடைக்க, ஜன்னலை துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம். சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ் ஜான்சி மல்டி கிளீனர்.